வீதி வீதியா எல்லா பக்கமும் அலைஞ்சு திரிஞ்சு வந்தாச்சு. ஒரு இடத்துல கூட கிடையாது பிரியாணி கடை. அதுவும் 5 ரூபாய்க்கு தரேன்னு நம்மள அலைய விட்டுருக்கா ஓ அன்னிக்காரி. ஆமாம்மா, ஊரு பூரா அலைஞ்சிட்டோம், ஒரு இடத்துல கூட காணோம். ஏமா அண்ணி ஒரு வேலை இதை வேணும்னே பண்ணியிருப்பாங்களோ? செஞ்சாலும் செய்வா. இவ ஆள் மட்டும் இல்லை, எல்லாமே அமுக்குடித்தனமா தாண்டி செஞ்சுட்டு தெரியா. இவளெல்லாம் நீ லேசப்பட்டவன்னு நினைச்சிடாத. மூத்தவன் மண்டாட்டி பள்ளிக்காக கூட ஏதோ வச்சு பார்க்கலாம். இவ இருக்கா பத்தியா, கண்ணுக்குள்ள பூந்து விளையாடி விடுவா. விளையாடி இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இவன் வேற ஏதோ திட்டம் போட்டுதான் நம்ம 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கா. இருக்குமா இருக்கும், அண்ணி ஏதோ பெரிய திட்டமாக போட்டிருக்காங்க. ஆனால் என்னன்னு தான் ஒன்றும் புரியலை. எனக்கு வயிறு கவாங்குது. இருக்கிற பசியில் அவளை கடிச்சு கொதறினாலும் கொதறி விட்டுருவேன். ஏமா வாமா, முதல்ல வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்பான். ஆமாம் சரியா சொன்னேன். போய் அவள்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்பான். வீட்டில் இந்த மல்லிகை ஏதாவது செஞ்சு வச்சிருப்பா, அந்த சோத்தை போட்டாவது தின்னுவான். இல்லை இருக்கிற பசிக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வா வா சீக்கிரம் போவா. என்னை பார்த்தா இவளுக்கு எப்படி தெரியுது? எப்பாடா சாப்பிட்ட சாப்பாடு தொண்டைக்குழி வரைக்கும் வந்து நிற்கிதியா? என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு? அதுவும் இப்படி நேற்று வச்ச மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, கறி குழம்புலாம் தனி ருசி தான். 1க்கு 2 மடங்கா உள்ள சோத்தை தள்ளிக்கிட்டே இருக்கலாம். என்ன ருசி என்ன ருசி! அதுவும் அந்த நல்லி எலும்பை கட்டிச்சு புழுங்குறப்ப என்னமா இருக்கு எப்பா! 5 ஸ்டார் ஹோட்டலு, 4 ஸ்டார் ஹோட்டலுன்னு என்னென்னமோ பட்டணத்தில் இருக்கான். அதிலெல்லாம் கூட இம்புட்டு ருசி வருமானு தெரியல. இந்த ருசி தனி ருசி தான். அதுவும் அந்த கடையில் கடைசியாக இருக்க குழம்ப கொஞ்சம் சூடு பண்ணி சோத்தை போட்டு கிளறி தின்றப்போ என்ன ருசியாக இருக்கு எப்பா! வாய்க்கு ருசியை இப்படிலாம் சாப்பிடணும். என்ன அருமை என்ன அருமை! கொல்லிக்கறி கொல்லிக்கறி குருமா, நம்ம மல்லிகாக்கா செஞ்சது போல வருமா? என்ன இப்படி வந்து நிக்கிறீங்க? உடம்பெல்லாம் இப்படி வேத்து வெறுத்து கிடக்கு. முதல்ல உட்காருங்க. இனி உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாத்து, இது என்ன புது கேள்வி? எப்போதும் போல உங்க அண்ணனை தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏண்டி உனக்கு இந்த நக்கல் பேச்சு கூட குறைச்சல? எங்கடி 5 ரூபா பிரியாணி போடுறாங்கன்னு சொல்லி எங்களை துரத்தி விட்ட? ஒரு ஃபுல்லா சுத்தி அலைஞ்சாச்சு, ஒரு இடத்துல கூட பிரியாணி கிடையே இல்லை. இதுல 5 ரூபாய்க்கு பிரியாணியா? ஆஹா, அதான் கிளவி நாத்து இம்பிட்டு கோமா வந்து நிக்குதுங்களோ. ஊர் ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு 5 ரூபா பிரியாணிக்கு ஆசைப்பட்டுருக்குங்க. ஒன்றும் இல்லைன்னானே பருப்பு வேகலைன்னு வீடு திரும்பி வந்துருச்சுங்க போல. சரி சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்பான். ஐயோ நாத்து, அப்போ 5 ரூபா பிரியாணி பாடலையா? ஏண்டி இம்பிட்டு நேரம் அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கா? ஊரில் பிரியாணி கடையே காணோம். அதுவும் நாங்கள் போக மணி 3 ஆயிட்டா, எல்லா கடையும் இழுத்து மூடிட்டு இருக்கேன். ஆஹா, அப்போ ஆத்தாளு மகளும் பசியோட வீடு திரும்பி இருக்காளுங்க. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அந்த ட்ரௌசர் பையன் இருக்கான்ல, அவன் தான் என்கிட்ட இப்படி சொன்னான். இருக்கட்டும், அந்த புள்ள பூச்சியை நசுக்கி போடுறேன். ஒன்னால எங்க அத்தையும் நாத்தும் தெருவா அலைஞ்சிருக்குங்கடான்னு ஒரு கிழிச்சிட்டு வந்தாரு. ஏடி எனக்கு கதை விடுறியா? பாத்தீங்களா, நீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. இருங்க இருங்க கொஞ்சம் இருங்க, நான் அவனையே கூட்டிட்டு வரேன். உண்மை என்னன்னு உங்களுக்கு அப்பதான் புரியும். எனக்கு எல்லாம் புரியுது. எல்லாம் இது உன் பிளானா தான் இருக்கும். என் பிளான் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி, நீ கோவமா இருக்கீங்க. நான் உங்களுக்கு குடிக்க தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். இருங்க. தண்ணியா? தண்ணி ஏண்டி அவ காலையில இருந்து சாப்பிடாம கொலை பசியில தெரியா? எனக்கு தண்ணி எடுத்துட்டு வர போறியா? போய் சாத்த போட்டு எடுத்துட்டு வா. ஐயோ அத்தை, நீங்க என்ன சாப்பிடலையா? இனி விடிய விடிய கதை கேட்டு சீத்தைக்கிறாம சித்தப்பேங்கிற கதையா இருக்கு நீங்க பேசுறது. இம்புட்டு நேரம் நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நாங்க 2 பேரும் 1 ரூபாய்க்கு சோறு தின்னல, நாங்களே கொலை பசியில வந்திருக்கோம். நீ தயவு செஞ்சு சோத்த போட்டு எடுத்துட்டு வாங்க. ஆமாப்பா, அவ என்னத்தை சமைச்சு வச்சாலோ ஆளுக்கு ஒரு தட்டுல சோத்த போட்டு எடுத்துட்டு வர சொல்லு. இன்னைக்கு வெந்ததை தின்னுட்டு தான் கிடக்கணும் போல. எல்லாம் என் நேரம். சூப்பரு. அப்ப கிளவிய நாட்டும் ஒண்ணும் சாப்பிடல, இன்னைக்கு பட்டினி தான். என்னடி தனக்கு தானே பேசிட்டு நிக்கிறவ? போய் எடுத்துட்டு வா. இல்லக்க, என்னத்தை எடுத்துட்டு வரதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வெறும் தட்டையும் கரண்டியும் கொண்டு வந்து வச்சா நீங்க என்ன தட்டைய கடிச்சு தின்ன முடியும்? என்னன்னே சொல்றீங்க? நானே பசியில கிடந்து வாடி வதங்கி கிடக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் போனா மயங்கி விழுந்துருவேன் போல. நாத்து மயங்கி எங்கி விழுந்துராதமா. நான் சொல்ற விஷயத்த கேட்டுட்டு பிறகு மயங்கு. சொல்லி தொலை. சோறு இருக்கா இல்லையா வீட்டுல? இன்னைக்கு சோறு ஒண்ணும் பொங்கலத்த. என்னது வீட்லயும் சோறு பொங்கலையா? என்னடி சொல்ற? சோறு பொங்கறத விட அவளுக்கு என்ன வேலை? நாட்டை திருத்த போறாளா இல்ல வீட்டை திருத்த போறாளா? அவளுக்கு சோறு பொங்கறது ஒரு வேலை தான் இருக்கு. அவ கூட இந்த மினிக்கு செய்ய மாட்டாளா? எங்க அவ? கூப்பிடவல. மல்லிகா மல்லிகா மல்லிகா, இன்னும் நீங்க எம்புட்டு தூரம் கூப்பிட்டாலும் அக்கா வர மாட்டாங்க. ஓஹோ, அம்புட்டு திமிராயிருச்சு அவளுக்கு. நான் எம்புட்டு தூரம் கூப்பிட்டு உள்ளேயே உட்காந்துட்டு கிடக்காளோ? வர வர அவளுக்கு திமிர் ஏறிதான் போயிட்டு இருக்கு. அவளை 2 போட்டாதான் அடங்குவா. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. நில்லுங்க, அவசரப்பட்டு எங்க போறீங்க? ஏடி உள்ள தாண்டி இம்புட்டு தூரம் கூப்பிடுறேன், அவ வராம கிடக்கா. ஒருவேளை அன்னைக்கு உடம்பு கிடம்ப முடியலையா? என்ன முடியலன்னா என்ன? மாமியா கறி நாத்தனா கறியும் பசியோட வந்திருக்கோம்னா சோத்த போட்டு வைக்கணுமா இல்லையா? அதுதானே அவ கடமை.
உறங்கிட்டு இருப்பாளோ? இருக்கட்டும், இன்னைக்கு புண்டு இல்லைன்னு பண்ணி விடுறேன். எத்த மல்லிகை அக்கா உள்ள இருக்காங்கன்னு யாரு சொன்னா? அவங்க வீட்லயே இல்ல. என்னது வீட்ல இல்லையா? ஓஹோ, மறுபடியும் சொல்ல சொல்ல கேட்காம அந்த வேலைக்கு கிளம்பி போயிட்டா. அப்படிதானே? இரு இரு, என் பையனுக்கு போனை போடுறேன். எடு அந்த போனை. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். உங்க அண்ணனுக்கு போனை போடு. இவன் ஒருத்தரையும் மதிக்காம இவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா. அத்தை, நீங்க போனை போட்டா மல்லிகை அக்காவே எடுப்பாங்க. என்னடி சொல்ற? அத்தை, அக்காவும் மாமாவும் சேர்ந்து வெளியே போயிருக்காங்க. அதான் சோறு பொங்கல. எங்க போனாங்க? ஏம்மா, ஒருவேளை சண்டை பெருசாயி அண்ணன் அண்ணியை கொண்டு போய் உங்க ஆத்தா வீட்டுல விட போயிடுச்சோ? நம்ம இப்ப சோத்துக்கு என்ன பண்றது? அட பாவி, அக்காவை ஆத்தாக்காரி வீட்டுல விட்டா பாவம் நினைக்காம சோத்துக்கு என்ன பண்றதுன்னு கேக்குது இந்த நாத்து. இதுக்கு இருக்கு, இன்னைக்கு நாள் ஃபுல்லா பட்டி கிடக்கட்டும். ஓ, அதுக்கு தான் அவளை கூட்டிட்டு போயிட்டானா? சரி விடு, வீட்டை ஒளிஞ்சிச்சுன்னு தலையை முழுங்குவான். அப்படியெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. அவங்க 2 பேரும் சினிமாவுக்கு போயிருக்காங்க. என்னடி சொல்ற? ஆமாந்த, அவங்க தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே. சண்டையில என்ன சண்டை? புருஷ மண்டட்டுக்குள்ள சண்டை வர்றது சமாதானம் ஆகுது சாதாரண விஷயம். இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு மாமா வரப்பயே அக்காவை சமாதானப்படுத்தணும்னு மல்லிப்பூ, பால்கோவா, அல்வான்னு என்னென்னமோ வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் ஜோடியா சேர்ந்து பேசி சிரிச்சு சிச்சி சிச்சி சி, நிறுத்து. இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. என் புள்ள அப்பெல்லாம் இருக்க மாட்டான். அவன் மானஸ்தன், ரோசக்காரன். ஆமா ஆமா, அதான் அவங்க பையன் அக்காவை கூட்டிக்கிட்டு படத்துக்கு போயிருக்காங்க. மிஸ்ஸியோ. என்னடி என்ன சொல்ற? படத்து பேரை சொன்னேன். இது காதல் கதை. 2 பேரும் போயிருக்காங்க. என்னி, வீட்டுல நேத்து வச்ச மிச்ச மீதி ஏதாவது இருந்தாவது கொடுங்க நீ. எனக்கு வயிறு ரொம்ப பசிக்கு. அக்காவே தோத்த பார்த்த நாத்து தானே நீனு. இன்னைக்கு நீ பட்னியே கடை. ஐயோ நாத்து, இருந்த மட்டன் குழம்பு இப்பதான் நான் வலிச்சு சாப்பிட்டேன். வீட்டுல ஒன்றும் இல்லையே. ஐயோ, எனக்கு பசிக்குதே. சரி, அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் வேணா சோறு பொங்கி குழம்பாக்கி நைட்டுக்குள்ள சாப்பாடு போட்டுறேன். வரட்டா? அம்மா, எனக்கு வயிறு பசிக்குது. சோத்து மட்டும் தின்னி பண்டாரம் எல்லாம் ஒன்னால வந்துச்சுடி. இப்ப சோறுதான் முக்கியம் பாரு. நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டு உன் அண்ணனையும் அண்ணியும் பிரிச்சு வச்சிருந்தேன். எல்லா வேலையும் பாலா போச்சு. எல்லாம் ஒன்னால 5 ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி நானே வாயை பொழந்துக்கிட்டு கிளம்புனா. இப்போ சோத்துக்கு வழி இல்லாம வந்து வீட்டுல உட்காந்துருக்கா. இந்த உமா லேசுப்பட்டவில்லை. வேணும்னு நம்மள ஆசை காட்டி வீட்டை விட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு இப்ப படத்துக்கும் அனுப்பி வச்சிருக்கா. எல்லாம் இவளாலதான். இந்த மல்லிகாவும் ஒண்ணு தெரியாதவ மாதிரி வீட்டை சுத்தி உம்முன்னு வந்துகிட்டு கிடந்தா. சண்டை எப்படியோ பெருசாயிடும் நினைச்சேன். இப்ப என்னன்னா புருஷனோட ஜோடி போட்டுக்கிட்டு படத்துக்கு போயிருக்கலாம். படத்துக்கு வரட்டும். இன்னைக்கு 2ல ஒண்ணு தெரிஞ்சாகணும் எனக்கு. எனக்கே அக்காலும் தங்கச்சி சேர்ந்து விபூதி அடிக்கிறாளுங்க. நான் 80 பேருக்கு பேய ஒட்டியிருப்பேன். இருக்கட்டும், இன்னைக்கு வரட்டும். என் மகன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு போடுறேன். அப்ப இது எல்லாமே சின்னோட பிளான் தானா? ஆமாண்டி, கூறு கட்டவளே. இது தெரியாம நம்ம தான் ரோட வீதியா அலைஞ்சு திரிஞ்சு பிரியாணி கடையை தேடி அலைஞ்சிருக்கோம். அந்த கேப்ல இவங்க 2 பேரையும் சமாதானம் பண்ணி வீட்டை விட்டு ஓட விட்டுட்டா. நம்ம இருந்து அதெல்லாம் செய்ய விடுவோமா? நான் மட்டும் வீட்டில் இருந்திருந்தேன், ஈர பேனாக்கி பெருமாளாக்கி இருப்பேன். இன்னைக்கு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா. இருக்கட்டும், இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், பிறகு பேசிக்குவான். இது ஒன்று தானே, இன்னும் எம்பிட்டோ திட்டம் வச்சிருக்கா இந்த சரசு. நினைச்சத நடத்துல என் பேர் அலமேலு சரஸ்வதி கிடையாது.